கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் கனிம வள கொள்ளை தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற நிருபர் மற்றும் கேமராமேன் ஆகியோர் அங்கு கும்பலால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக அவர்களை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. பதைப்பதைப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக நியூஸ் தமிழ் வாயிலாக இணைகிறார் பாமகவை சேர்ந்த பாலு அவர்கள். சார் வணக்கம். தற்போது நியூஸ் தமிழ் நிருபர் கதிரவன் மற்றும் செபஸ்டியன் ஆகியோர் அங்கு கும்பலால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களை தொடர்பு கொள்ளவும் முடியல. ஒரு பதப்பதப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? மிகவும் கண்டிக்கக்கூடியது. கனிம வள கொள்ளை என்பது தமிழ்நாட்டில் சகஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய ஆதரவோடு, ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தோடு, தமிழக அரசினுடைய கனிம வளம் அனுமதி இல்லாமல், உரிய உரிமம் இல்லாமல் தொடர்ந்து இது நடைபெற்று வருகிறது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு தருணங்களில் நாங்கள் அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் இது போன்ற ஒரு சம்பவம், அதுவும் பத்திரிகையாளர், அதாவது நியூஸ் தமிழுடைய ஒரு முன்னணி செய்தியாளர் இப்பொழுது தாக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி என்பது அதிர்ச்சிக்குரியது. இது மிகவும் கண்டனத்திற்குரியது. கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வலையை நெரிப்பதற்கு சமமான காரியத்தை செய்திருக்கிறார்கள். பத்திரிகை சுதந்திரத்தை வேரோடு பிடுங்கிய வேலையை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. கருத்து சுதந்திரம் என்பதே தமிழ்நாட்டில் இல்லை என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. இவர் அங்கே கனிம வள கொள்ளை தொடர்பாக செய்தி சேகரிப்பதற்காக சென்றவர். அங்கு இருக்கக்கூடிய தகவல்களை திரட்டி அதன் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக பொதுமக்களுக்கும் அரசிற்கும் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இருக்கக்கூடிய இந்த முயற்சியை தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுவரையில் அவர் விடுவிக்கப்படவில்லை. அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல், ஆபத்து என்றெல்லாம் செய்தி வருகிறது. இந்த செயல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வருகிறது. நான் இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரஸ் கவுன்சில் நிர்வாகத்தை நான் கேட்டுக்கொள்வது, உடனடியாக தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கம், பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய இந்த தமிழக இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரஸ் கவுன்சிலும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் உடனடியாக இதற்கான சிறப்பு கூட்டத்தை போட்டு அவரை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் ஊடகங்கள் என்பது திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆளும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை மட்டுமே ஒளிபரப்ப வேண்டும் என்ற குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்து வருகிறது. ஆனால் நியூஸ் தமிழ் தான் பல்வேறு அரசினுடைய அடக்குமுறைகள், அரசுக்கு எதிரான செய்திகள், தமிழக மக்கள் நலன் சார்ந்த செய்திகளை முன்னின்று சொல்லக்கூடிய இந்த ஒரு செய்தி நிறுவனத்தினுடைய பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருப்பதும் அவர் சிறை வைக்கப்பட்டிருப்பது என்பதும் வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கடுமையான இந்த ஆளும் கட்சியினுடைய அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கிறது. அதே வேளையில் ஊடக நெறியை கடைபிடிக்கக்கூடிய வகையில் பத்திரிகையாளர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். பத்திரிகையாளர் மன்றம் இதற்கான நடவடிக்கைகளை, முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள், பத்திரிகையாளர்கள் சங்கம் என்பது திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சங்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த முயற்சியும் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சங்கம் மேற்கொள்ளவில்லை. ஆனால் முன்னணி செய்தி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அரசு பதவி, ஒரு ஆணைய பதவி, ஒரு பொறுப்பு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊடகம் சார்ந்த செய்தி கல்லூரி, ஒரு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரியில் முக்கியமான பொறுப்புகளை வழங்குவது என்று எல்லா பத்திரிகையாளர்கள், முன்னணி பத்திரிகையாளர்கள் எல்லாம் திமுக வளைத்து போட்டிருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் கை கட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாய்மூடி மௌனியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஒட்டுமொத்த ஊடகங்களும் கண்டிக்க வேண்டும். நக்கீரனுடைய ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்ட போது ஒட்டுமொத்த ஊடகங்களும் முன்வந்து போராடியது. அதே போது இந்துராம் அவர்கள் மீது சட்டமன்றத்தில் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது அதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் முன்வந்து போராடியது. ஆனால் இன்றைக்கு அந்த ஊடகத்தினுடைய நெறியாளர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் எங்கே சென்றார்கள் என்ற கேள்வியை ஒவ்வொரு பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் நான் எழுப்ப ஆசைப்படுகிறேன். இந்த நடவடிக்கை கடும் கண்டனத்துக்குரியது. பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு துணையாக நிற்போம் என்று இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.